Hey guys, இந்த வீடியோவில் இந்த க்யூட் ஃப்ராக்குக்கான பேட்டர்ன் மேக்கிங் அண்ட் கட்டிங்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பிஃபோர் கெட்டிங் இன் டு த வீடியோ, இதுதான் வந்து டிசைனோட ஃப்ளாட் ஸ்கெட்சிங். இதில் நான் டிசைன் டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ எப்பயுமே வந்து ஒரு டிசைனை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்டர்ன் மேக்கிங் போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பலூன் சிலுவெட். ஸோ கீழே வந்து நமக்கு எலாஸ்டிக் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் சைடில் வந்து ஒரு சின்ன பட்டன் வச்சு ஒரு ஃபோல்டு மாதிரி பண்ணி அந்த பட்டனை வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டன் ஹோல் வழியாக நமக்கு பேக்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிற அந்த ஃப்ளாப் வந்து நாட் பண்ணி இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிசைனை நம்ம அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேட்டர்ன் மேக்கிங் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நமக்கு மெஷர்மெண்ட்ஸ் தேவை. ஸோ மெஷர்மெண்ட்ஸை வந்து நம்ம லென்த் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ், வித் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ்னு கேட்டகரைஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்து நமக்கு லென்த் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ் எது தேவைன்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த ட்ரெஸ்ஸு ப்ளஸ் ஹை பாயிண்ட் ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் லைன் வரைக்கும். அடுத்தது வித் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஷோல்டர் டு ஷோல்டர் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் அக்ராஸ் ஃப்ரண்ட் மெஷர்மெண்ட். ஷோல்டர் டு ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து பேக் சைடில் டிப் ஆஃப் த ஷோல்டர் டு டிப் ஆஃப் த ஷோல்டர் எடுத்துக்கோங்க. அக்ராஸ் ஃப்ரண்ட் மெஷர்மெண்ட் வந்து ஃப்ரண்ட் சைடில் ஹாஃப் ஆஃப் தி ஆர்ம் ஹோலில் இருந்து அது அதர் சைடு ஹாஃப் ஆஃப் தி ஆர்ம் ஹோல் வரைக்கும் வித் வைஸ் மெஷர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு தேவைப்படுற சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ், ஒன்று பாடி சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ், வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இப்போ தேவையான மெஷர்மெண்ட்ஸும் நம்ம பார்த்தாச்சு. கம் லெட்ஸ் கெட் இன்டு த பேட்டர்ன் மேக்கிங். ஸோ பேப்பரை இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சஸ்க்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ளிப் பண்ணிக்கணும். ஸோ ஃபோல்ட் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து நம்ம கீழே லென்த்துக்கு கொஞ்சம் இடம் விட்டுட்டு லெட்ஸ் ஸ்கொயர் அ லைன். நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் டு ஷோல்டர் டிவைடட் பை 2 மைனஸ் ஒரு ½ inch நம்ம அங்கே வைக்க போகிறோம். ½ inch வந்து நம்ம மைனஸ் பண்ணுறதுக்கு ரீசன் இட்ஸ் கோயிங் டு பி எ ஸ்லீவ்லெஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கொயர் பண்ண இடத்துல இருந்து ஐ எம் கோயிங் டு மெஷர் 2 inches. ஸோ 2 inches மெஷர் பண்ணிவிட்டு அண்ட் ஐ எம் கோயிங் டு ட்ரா த ஷோல்டர் ஸ்லோப். ஸோ நான் 1/4 inches ஷோல்டர் ஸ்லோப் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்ம் ஹோல் டெப்த் லைன் வரையணும். ஹியர் இட் இஸ் பாடி சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை 6 ப்ளஸ் 1 inches. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து லைன் ஸ்கொயர் பண்ணிட்டோன்னா இங்கே தான் வந்து நம்ம பாடி சர்க்கம்ஃபரன்ஸ் ப்ளஸ் 2.5 inches ஈஸ் டிவைடட் பை 4 நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டர் லைன்லேருந்து ஹெச்பிஎஸ் டு வேஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப சென்டர் ஃப்ரண்ட்லேருந்து நம்ம இப்போது ஒரு லைன் ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ப்ளஸ் 2.5 inches ஈஸ் டிவைடட் பை 4 மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆர்ம் ஹோல் டெப்த் லைன் மார்க் பண்ணதுலேருந்து உள்ளே இன்னொரு 1/4 inches நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இது ஸ்லீவ்லெஸ் அண்ட் மோரோவர் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஷோல்டர்ஸ் வெளியில் போயிடும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு ½ inch மைனஸ் பண்ணியிருக்கேன். இங்கே அகெயின் வந்து நான் ஒரு 1/4 inches மைனஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து டேப் வச்சு மெஷர் பண்ணி பார்த்தோன்னா ஆர்ம் ஹோலுக்கு ஓரளவுக்கு மெஷர் ஆகுதான்னு பார்க்கணும். ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ்லேயே நம்ம வந்து ஒரு 1 inch ஈஸ் கொடுக்கணும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து ஆர்ம் ஹோல் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் தான் வரைய முடியும். பிகாஸ் ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து இதில் ரொம்ப ப்ளேஸ் பண்ணி வரைய முடியாது. பட் கைட்லைனுக்காக யூ கேன் ஜஸ்ட் கீப் த ஃப்ரெஞ்ச் கர்வ் நியர் த பேட்டர்ன் அண்ட் ட்ரா த ஷேப். நம்ம ஆர்ம் ஹோல் வந்து மெஷர் பண்ணி பார்க்கணும். மெஷர் பண்ணி பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/4 inch இதோ இப்படி தள்ளி போகுதுன்னா லைட்டாக நம்ம வந்து ஆர்ம் ஹோல் டெப்த் லைனை கீழே இறக்கி ஆர்ம் ஹோல் வரைஞ்சிக்கணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அக்காமடேட் தி ஆர்ம் ஹோல். ஆர்ம் ஹோலை விட நம்ம மெஷர்மெண்ட் இங்கே கம்மியாக மெஷர் பண்ணிட்டோன்னா குழந்தைங்களுக்கு ஆர்ம் ஹோல் ரொம்ப டைட் ஆயிரும். கொஞ்சோண்டு லூஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, ட்ரெஸ் கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இட் வில் கிவ் தெம் கம்ஃபர்ட். ஸோ அதனால் ஆர்ம் ஹோலை வந்து நம்ம பர்ஃபெக்டாக அக்காமடேட் பண்ணிடணும். அடுத்தது நம்ம வேஸ்ட் லைன் வரைக்கும் மார்க் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு டாப் யோக். ஸோ பேசிக்காக வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்கை வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் நெக் இஸ் கோயிங் டு பி சிமிலர் டு அ ரவுண்ட் நெக். ஸோ அதனால் நான் வந்து இங்கே ஒரு ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கிறேன். பட் இன்னும் வந்து டிசைன் டெவலப்மெண்ட் நம்ம பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. ஸோ எனக்கு ஷோல்டர்ஸ் வந்து 2 inches போதும். ஸோ நான் வந்து 2 inches மார்க் பண்ணிட்டேன். 2 inches மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இன்னும் கூட லைட்டாக நான் உள்ள ஷேப் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ஃபேப்ரிக்கை கட் பண்ணோன்னே ஸ்ட்ரெச் ஆயிரும். அண்ட் பேபிஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஷோல்டர் டு ஷோல்டர் மெஷர்மெண்ட் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஷோல்டர்ஸ் வெளியில் போயிடும். ஸோ இங்கே டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம அக்ராஸ் ஃப்ரண்ட் மெஷர்மெண்ட்டை நம்ம வந்து ஷோல்டர் டு ஷோல்டர் மெஷர்மெண்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்கு வரைஞ்சாச்சு.
வரைஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரண்ட் சைடில் கம்மி பண்ணணும், பேக் சைடில் வந்து எனக்கு பெரிய சாஷ் மாதிரி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து 2 இன்ச்சஸ் கம்மி பண்ணி நான் இங்கே மார்க் பண்ணுறேன். 2 இன்ச்சஸ் கம்மி பண்ணி மார்க் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா, பேக்லேருந்து ஃப்ரண்ட்டில் வர சாஷில் எனக்கு வந்து இந்த இடத்துல நான் பட்டன் ஹோல் போட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஷேப் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ நெக்கை வரைஞ்சாச்சு. நெக்கு வந்து இவ்வளோ வைடு வேணும், இவ்வளோ டீப் வேணுமான்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல தான் நமக்கு பட்டன் ஹோல் வரப்போகுது. ஸோ அதை நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லென்த்தை மார்க் பண்ண போகிறோம். லென்த் வந்து எப்படி நீங்கள் மார்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து பலூன் சிலுவேட் அப்படிங்கிறதுனால 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிங்கன்னா தான் எலாஸ்டிக் போட்டு அந்த ஃபேப்ரிக் எல்லாம் வந்து லைட்டாக மேலே தூக்கும்போது உங்களுக்கு லென்த் வந்து கம்மியாயிரும். ஸோ நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா லென்த் இங்கே கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ நம்ம லென்த்தை மார்க் பண்ணிட்டோம். லென்த்தை மார்க் பண்ணிவிட்டு லெட்ஸ் ட்ரா த ஹெம்லைன். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ம் ஹோல் கீழே வந்து நான் லைட்டாக வந்து ஷேப் எடுத்துக்கிறேன். ஸோ அங்கேருந்து நான் ஏ லைன் வந்து டிராஃப்டிங் பண்ணணும். ஸோ ஏ லைன் பண்ணுறதுனால நான் லைட்டாக, ஏன்னா எனக்கு ஆர்ம் ஹோலும் ரொம்ப வந்து பெருசாகக்கூடாது. ஸோ அதனால லைட்டாக நான் அங்கே வரைஞ்சிக்கிட்டேன். இந்த பாயிண்ட்ஸை கைட்லைனாக யூஸ் பண்ணி நான் வந்து அப்படியே ஏ லைன் ஷேப் கொண்டு போகிறேன். ஏ லைன் வரைஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நான் ஸ்ட்ரெயிட் பண்ணுவேன். பிகாஸ் இந்த பாயிண்ட் எடுத்து நான் வந்து அங்கே ஒரு சைடில் பட்டன் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நான் லைட்டாக மேலே ஏற்றி நான் பட்டன் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதனால் வந்து நான் கீழே கொஞ்சம் தூரத்துக்கு ஸ்ட்ரெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இலாஸ்டிக்கு மெஷர் பண்ண போகிறோம். இலாஸ்டிக்கு மெஷர் பண்ணுறது பார்த்திங்கன்னா, வேஸ்ட் லைனில் அந்த ஏ லைன் எங்கே போதோ அந்தளவுக்கு மெஷர் பண்ணால் போதும். ஸோ இங்கே வந்து இட்ஸ் மெஷரிங் 17.5. ஸோ எனக்கு 15 inches elastic for the front and 15 inches elastic for the back. ஸோ நான் டோட்டலாக வந்து 30 inches elastic கட் பண்ணுவேன். நம்ம ரொம்ப எலாஸ்டிக்கை கம்மி பண்ணிட்டாலும் நடக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ரொம்ப பெருசு பண்ணிட்டோன்னா அந்த பலூன் எஃபெக்டே இருக்காது. ஸோ ஹெம்லைன்லேயும் நம்ம பார்த்து டிராஃப்டிங் பண்ணணும். பிகாஸ் நம்ம ரெண்டையுமே வந்து ஃபேக்டர்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ ஃப்ரண்ட் டிராஃப்டிங் ரெடி. இப்போ பேக்குக்கான டிராஃப்டிங் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து பேப்பரை வந்து ஒரு 2 inches to 2.5 inchesக்கு ஃபோல்ட் பண்ணி ஃப்ளிப் பண்ணிக்கணும். ஃப்ளிப் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பேப்பரை அடியில் போட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட்டு டிராஃப்ட் பண்ண பேப்பரை மேலே போட போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் நம்ம டிராஃப்ட் பண்ணியிருக்கிறது தான் பேக்கில் காப்பி பண்ண போகிறோம். பட் இங்கே ஒரே ஒரு சின்ன டிசைன் எலிமெண்ட் ஆட் பண்ண போகிறோம். என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, அதோட சாஷ். ஸோ பேக்லேருந்து சாஷ் வந்து ஃப்ரண்ட்டுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி வந்து அந்த பட்டன் ஹோல் வழியாக உள்ளே வந்து நாட் பண்ணணும். ஸோ அந்த லென்த் எவ்வளோ வேணும்னு நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கணும். ஸோ கீழே இருக்கிற பேட்டர்னையும் மேலே இருக்க பேட்டர்னையும் ஒரு 2 பின் போட்டு நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கே லைன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். எந்தெந்த லைன்ஸ் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா, ஷோல்டர் லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ப்ளஸ் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் ஆர்ம் ஹோலை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆர்ம் ஹோல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா சைடையும் நம்ம கொஞ்சோண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஐம் யூஸிங் அ ட்ரேசிங் வீல். இந்த லைன்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் பேட்டர்னை வந்து நம்ம லிஃப்ட் பண்ணி விடணும். ஸோ ஒரு பின் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு பின்னை மட்டும் கழட்டிட்டு அப்படியே வந்து மேலே மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுறது அந்த அலைன்மெண்ட் மாறவே வேண்டாம். லெட் இட் பி லைக் தேட். அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது லைட்டாக அந்த என்கிரேவிங்ஸ் மாதிரி தெரியுது பாருங்கள். ஸோ அங்கே வந்து we are going to just trace out those lines. ஸோ நெக்கை மட்டும் நான் வந்து ஃப்ரண்ட் சைட்லேருந்து டிராஃப்டிங் பண்ணதை பின்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை. பிகாஸ் எனக்கு வந்து கொஞ்சம் ஹை பண்ண போகிறேன். நான் பேக் நெக்கை ஹை பண்ணி ஒரு ஸ்கொயர் மாதிரி கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டர்ஸ்லேருந்து எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறோம். நம்மளோட ஃப்ரண்ட் சைடில் எக்ஸ்டெண்ட் ஆகிற ஃப்ளாப்காக. ஸோ இப்போ அதை வந்து நான் ஸ்ட்ரெயிட் லைனாக ஷோல்டர் லைன்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். வெளியில் கொண்டு போகாதீங்க. எப்பயுமே ஒரு ஆங்கிளில் உள் சைடு கொண்டு வாங்க, டுவர்ட்ஸ் த சென்டர் ஃப்ரண்ட். ஸோ ஃப்ரண்ட்டில் எக்ஸ்டெண்ட் ஆகிற சாஷோட ஷேப் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்லி ஆர் ஓன் டிசைன். நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, லைட்டாக வந்து ஷேப் கொடுக்க போகிறேன்.
ஸோ இப்போது ரெண்டுமே வச்சு பாருங்கள், நமக்கு வந்து இது எவ்வளோ அழகாக அலைன் ஆகணும். ஸோ பேக்லேருந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஃப்ளாப் வரணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த பேட்டர்னை. ப்ளீஸ் நோட் தட் நான் இங்கே சீம் அலவன்ஸ் எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம சீம் அலவன்ஸ் கொடுக்காமையும் நம்ம டிசைனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபேப்ரிக் வந்து எனக்கு ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது. ஸோ அதனால் சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்காம நான் எடுத்து வச்சு பார்த்து எவ்வளோ சீம் அலவன்ஸ் நான் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். மெயினாக வந்து கிட்ஸுக்கு வந்து 1/2 inch to 3/4 inchesக்கு மேலே சைட் சீமில் அலவன்ஸ் தேவை கிடையாது. ஸோ பேட்டர்ன்ஸை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு நான் நோட் பண்ணிக்கிறேன். அண்ட் சைடில் வந்து லைட்டாக நான் ஷேப் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி டிசைனில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னா திஸ் இஸ் த டைம் டு டூ இட். ஸோ இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு, பேக்கும் இப்போ கட் பண்ணிட்டேன். ப்ளீஸ் நோட் தட் ஐ ஹவ் நாட் ஆடட் சீம் அலவன்ஸ். ஸோ இப்போ நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேட்டர்ன்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி டன் அண்ட் ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த பேட்டர்ன்ஸை எப்படி ஃபேப்ரிக்கில் லே பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம் அண்ட் சப்போர்ட் கைஸ். ஹாவ் அ ஹாப்பி டே, ஹாப்பி லைஃப் அண்ட் ஹாப்பி sewing to all of you.